வெல்கம் டு கணேசன் மீடியா. எல்லாரும் இறைவனுடைய அருளால் நல்லா இருப்போம். ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஆட்டோவில் வேகமாக எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு தாப்பா. நான் சில நேரம் கவலைப்பட்டு இருக்கும்போது அவளுக்கு ஃபோன் பண்ணேன்னா அவள் எனக்கு அவ்வளவு ஆதரவாக அன்பாக பேசுவாப்பா. அமெரிக்காவுக்கு போகிறாங்க, அவங்கள போய் வழி அனுப்பணும், நீ வரலைன்னா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு கண்டிஷனே போட்டா என் மக. அதனால் அக்கா மாமா அப்புறம் நாத்தனார் மகன் வந்திருக்கிறாங்க, அக்கா பிள்ளைக வந்திருக்கிறாங்க. ரொம்ப நெருங்கின உறவுகளை ஒரே இடத்துல நம்ம சந்திக்க போகிறோம், அதுவும் ஒரு நல்ல தருணத்தில் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது உண்மையாகவே அந்த பாசத்துக்கும் அன்புக்கும் நல்ல மரியாதைப்பா. அப்படியே ஏர்போர்ட்டை நெருங்கிட்டோம். எப்படி போகிறது என்னன்னு ஒன்றுமே புரியலை எங்களுக்கு. ஏன்னா அவங்க முன்னாடி போயிட்டாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி அருமையாக எங்களுக்கு வழி சொன்னார். இப்படி போங்க இப்படி போங்க, உள்ளே வந்து பேட்ரி கார் இருக்கும், அதில் போங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் கூட உங்களை ஏற்றி விட்றேன் அப்படின்னாரு. ஏன்னா இந்த பக்கம் நம்ம ரோட்டில் போயிருக்கோம், உள்ளே போய் பழக்கமே கிடையாது. இந்த காவல்துறை அதிகாரியின் பொறுப்பை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு வணக்கம் சொன்னேன். சார், உங்களை நான் வீடியோ எடுத்து சேனலில் போட போகிறேன் அப்படின்னு. நல்லபடியாக போடுங்கம்மா, ஒன்றும் தவறில்லை, நல்ல விஷயத்தை நீங்கள் போடுறதே நல்லது அப்படின்னு அவரும் எங்களுக்கு ஆதரவாக பேசினார். அப்படியே அவர் சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள் என்ன வேகமாக நடக்கிறாருன்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அக்கா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுலேருந்தே நான் ரொம்ப சின்ன பிள்ளை, அப்போ இருந்தே என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அம்மாவோட வீட்டுக்கு போகும்போதெல்லாம் என் கூட அப்போ இருந்தே ரொம்ப காமெடியாக பேசுவாங்க. எனக்கு தாய் மாமா மகன், அக்காவும் அதே மாதிரி உறவு. எங்கள் மேலே அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அவங்க மேலே நாங்கள் ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம். வந்து சந்திச்சிட்டோம். பேக் மாட்டி நிற்கிறார்ல, அவர் தான் மருமகன். அமெரிக்காவுக்கு கிளம்புறாங்க. எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் நிற்கிறவர் காவல்துறை அதிகாரி, என் நாத்தனார் மகன். என் மகளுடைய நாத்தனார் பிள்ளைங்க, சொந்த பந்தம் எல்லாமே வந்திருக்காங்க வழி அனுப்புறதுக்காக. உயரமாக நிற்கிறார்ல, அவர் தான் பாவா. இதுதான் என் மக. ஏன் பின்னாடி நிற்கிறாங்கல்ல மஞ்சள் புடவை கட்டி, அவங்க தான் எங்கள் அக்கா. செல்லக்குட்டி பாருங்க, சூப்பர். அதான் எங்கள் அக்கா, தாய் மாதிரி. என் மக பாய் சொல்லுப்பா. அக்காவுக்கும் அக்கா வீட்டுக்காருக்கும் ரொம்ப வருத்தம், சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும். ஏன்னா ஒரே பொண்ணு, 3 ஆம்பளை பசங்க, இனி எத்தனை வருஷம் கழித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம். நானும் அக்காவும் சேர்ந்து மகளுக்கு முத்தம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் வருத்தம். ஏன்னா வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து நேரில் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. நான் சொன்னேன், இப்போதே வாட்ஸ்அப் கால் இருக்குக்கா, நேரடியாக பேசிக்கிறலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னேன். உங்களை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இவர் தாங்க மருமக வந்து சென்னையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போ தான் தேனி மாவட்டம் செட்டியப்பட்டி கிராமம், அருமையாக இருக்கும், அங்கே போயிட்டாங்க. இப்போ அக்கா, எங்கள் வீட்டுக்கார், மருமக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் மகளுடைய மாமியார். ரொம்ப நல்ல டைப்பு. மகனையும் மருமகளையும் பேர பிள்ளைகளையும் சந்தோஷமாக வழி அனுப்ப வந்திருக்காங்க. என்னை எதுக்கு கூப்பிட்டார் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சுருக்கேன், பத்திரிக்கையை வாங்கிக்கங்க, நிறைய பேருக்கு வைக்க வேண்டியது இருக்குது, பத்திரிக்கை இல்லாட்டி கஷ்டமாயிரும், நான் டைம் இருக்கும்போது வீட்டுக்கு வரேன் அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் ஃபோன் பண்ணாலே வந்துடுவோம், பரவாயில்ல, நீங்கள் நல்லபடியாக வச்சுட்டு வாங்க அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் நிற்கிறவர் எங்கள் அக்கா மகன். இவரும் மிலிட்ரியில் வேலை பார்த்தவர் தான். ரொம்ப நல்ல டைப்பு. சின்ன பிள்ளையிலேருந்து பழகுனதுனால என் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவாங்க. நாங்கள் எல்லாருமே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொருத்தவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்தாங்க. அவங்க கூட ஒரு அருமையான செல்லக்குட்டி நாயை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவர் அப்படியே வெளியில் நின்று பார்க்குறாரு. எங்களெல்லாம் எப்படா வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போவீங்க, நீங்கள் மட்டும் போய் வர்றீங்களே அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். நல்லா சிரிச்சுக்கிட்டு வர்றாங்கப்பா. வந்து அந்த வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது அவங்களுடைய முகம் அப்படியே வாடுதுப்பா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் நல்லபடியாக போயிட்டு வரட்டும், ஒரு சந்தோஷந்தான். வெளிநாட்டுக்கு போய் வர்றதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும் தான். ஆனால் அந்த பாருங்கள், அந்த உறவுகள் அப்படியேவும் அந்த கண்ணாடி வழியாக பார்த்து கை செய்கையிலே பேசிக்கிறாங்க, ஃபோனில் பேசிக்கிறாங்க.
உறவுகளை அனுப்பிச்சி வச்சுட்டு சந்தோஷமும் கவலையும் அன்பு பரிமாற்றம். ஒரு பொண்ணு அப்படியே அவங்க வீட்டுக்கார் வெளியூர் போகிறாங்க, அந்த பொண்ணு அழுதுகிட்டே பின்னாடி போகுது. நான் வீடியோ எடுக்கலை, நான் இங்கே கவலையில் போகும்போது நீ வீடியோ எடுக்கிறியான்னு திட்டிட்டு என்ன பண்ணுறது. அக்கா வீட்டுக்கார் எங்கள் பாவா எல்லோரும் பாருங்கள் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு என் பேரனுக்கு வருத்தம், இந்த குட்டி பசங்க கூடயே விளையாண்டுக்கிட்டு இருந்துட்டு அவங்க டாட்டா சொல்லி கிளம்புன பிள்ளை முகம் அப்படியே வாடிடுச்சு. சம்மந்தகாரமாக அவங்க பிள்ளைங்க, மருமக பிள்ளைங்க, சொந்த பந்தம் எல்லாருமே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்ணாடி வெளியாக டாட்டா சொல்லணும் அப்படின்ட்டு உறவுகளோடு உட்காந்து பேசிக்கிட்டு வருவோம். ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா தான் நல்லது. ஏன்னா அந்த பரந்த உலகத்தில் அங்கங்கே போய் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அந்த நாய் அப்படியே கொஞ்சிட்டு போகிறாங்க. சரி எல்லோரும் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு பைரவர் வடிவத்தோடு அந்த நாய் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறதாக நினச்சிக்கிட்டோம். அந்த நாய் எவ்வளவு அருமையாக அவங்கள கவலையோடு பார்க்குது பாருங்கப்பா. அதான்ப்பா அன்பு. நாங்களும் வீட்டுக்கு வர 9:30 ஆயிடுச்சு. நேரமானாலும் பரவாயில்லை, ஏன்னா தை முதல் வெள்ளிக்கிழமை நல்லபடியாக நம்ம சாமியை கும்பிட்றணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்மளுடைய பெரியவங்களுடைய எண்ணமே நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினப்பாங்க. நானும் நல்லபடியாக பூஜையை நிறைவு செஞ்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.